தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் புதியதோர் உலகு செய்வோம். இந்த அருமையான நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, அறிமுகம் என்ற வகையில் கல் சொல்லுகிற கதைக்கு முன்பாக அவர் சொல்லால் ஒரு பெரிய கதையையே இங்கே வடித்து முடித்துவிட்ட தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அன்பு தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பரிசு பெற்ற மாணவிகள், பரிசு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக அவர்களை ஆக்கிய ஆசிரிய பெருமக்கள், இவர்கள் அனைவரையும் இந்த மேடையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து பிறகு வாழ்த்து கூறக்கூடிய வாய்ப்பையும் பெற்றதை ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியே நான் தொடக்கத்திலிருந்தே பெயர்களை கவனமாக கேட்டேன். மாணவிகள் பெயராகவே வந்து கொண்டிருந்தது. மாணவர்களும் இங்கே இருக்கிறார்கள், எனவே அவர்களும் கவனித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பெயரை கேட்டபோதும் வரிசையாக தாய்மார் பெயரே வந்து கொண்டிருந்தது. எனவே கல்விக்கு கடவுளாக சரஸ்வதியை ஏன் படைத்தார்கள் என்பது தமிழர்கள் கற்பனையாக அல்ல, இவர்களிடம் கல்வித்துறையையே கொடுத்துவிடு என்று நமக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுமையிலுமே கல்வித்துறையை தாய்மாரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். நாம் ஒப்படைக்கிறோமோ இல்லையோ, இயற்கை அவர்களிடம்தான் ஒப்படைத்திருக்கிறது. குழந்தை பிறந்து மழலை மாறி தவள் நடை போடுகிற போது அதனை அப்பா அம்மா என்று சொல்ல வைக்கிற முதல் ஆசிரியை தாய்தான். பிறகு அந்த குழந்தைக்கு கதை சொல்லி, பாட்டு பாடி, தாலாட்டு பாடி அதனை பராமரித்து வளர்க்கிற முதல் பேராசிரியையும் அந்த தாய்தான். எனவே அந்த வீட்டிலே தொடங்குகிற அந்த பாடம் பல்கலைக்கழகம் வரையில் தொடர வேண்டும். அதிலும் ஆண்கள் பல காலம் ஆக்கிரமித்திருந்தோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் அவர்களை முன்னிறுத்தி கல்வித்துறையை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவது நாட்டுக்கு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் வருங்கால சந்ததிக்கு அதைவிட நல்லது. கடின உடல் உழைப்பு எதுவோ, வளைத்து நெளித்து கொஞ்சம் வியர்வை கொட்டி செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை ஆண்கள் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். மென்மையாக அன்போடு செய்யப்பட வேண்டிய மருத்துவமா, கல்வித்துறையா, அல்லது ஒரு அலுவலகத்திலிருந்து சட்டத்தை மட்டும் பார்த்து அதற்கேற்ப நிர்வாகம் நடத்தும் நடுநிலையா, இதையெல்லாம் தாய்மாரிடம் ஒப்படைத்து இந்தியாவின் தலைமை நீதிபதிகளாகவும் அவர்களையே நியமிக்க தொடங்கினால் இந்த நாட்டில் நீதியும் நிலைக்கும், நிர்வாகமும் செயற்படும். பல துறைகளிலே நம்முடைய தாய்மார் இப்பொழுது நிரூபித்து வருகிறார்கள். அது ஈரோட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமையிலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் வளர வேண்டும், தொடர வேண்டும். நான் சொல்ல போகிற இந்த கல் சொன்ன இந்த கதையிலும் தாய்மார் வருகிறார். ஆனால் இதை படிக்கிற உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். கம்பன் கவிதையை எழுதத் தொடங்கிய பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட விவாதம் அவன் எழுதத் தொடங்கிய போதும் இருந்தது, எழுதி முடித்த பிறகும் தொடர்ந்தது. பிறகு நம் காலத்தில் அது கொஞ்சம் கோபமாகவே வளர்ந்தது. ஏனென்றால் நம்முடைய சிந்தனை போக்கிற்கு ஏற்ப அவன் இல்லையோ என்று நாம் குறைப்பட்டு கொண்டோம்.
கம்பன் எழுதிய போது அதற்கு முன்பே புறநானூறு வந்துவிட்டது, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் வந்துவிட்டது, திருக்குறள் படைத்து விட்டான். எனவே இந்த அரிய நூல்களெல்லாம் இருக்கிற பொழுது வடமொழியில் வந்த ஒரு கதையை தழுவலாக தமிழில், அதுவும் இத்தனை ஆயிரம் பாடல்களாக இடைவிடாமல் உட்கார்ந்து இவன் எழுதுவது அவசியம்தானா? மன்னனுடைய வீரத்தை போற்றலாம், ஆடல் அரசியனுடைய காதலை போற்றலாம், தமிழ் மண்ணின் பண்பை மாண்பை வருணிக்கலாம். எத்தனை பானாற்று படைகள் இருக்கின்றன, புறநானூற்று கவிதைகள் இருக்கின்றன. கம்பனுக்கு ஏன் இந்த வேலைகெட்ட வேலை வந்தது என்று சொன்னவர்கள் அன்றும் இருந்தார். எனவே வடமொழியில் வான்மீகி எழுதியதை மூவர் எழுதினார்கள். ராமகாதையை மூவர் வடமொழியில் எழுதினார்கள். அதில் முன்னவன் வான்மீகி. அவன் எழுதியதை தொடர்ந்து நான் தமிழில் தமிழ் மக்களுக்கு என் பக்தியால் தருகிறேன் என்று அவர்களுக்கு அன்றைக்கே விளக்கம் சொல்லிவிட்டான் கம்பன். இருந்தாலும் கம்பனுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்திருக்கிறது. சமகாலத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு நாம் உயிரோடு இருப்பதால் நேரில் பதில் கூறிவிட்டோம். வருங்காலத்திலே பல அறிவாளிகள் தமிழகத்திலே தோன்றுவார்கள். அவர்கள் இந்த நாம் படைக்கிற இந்த காவியத்தை படைத்துவிட்டு எத்தனை கேள்விகளை எழுப்புவார்களோ தெரியாது. எனவே அவர்களுக்கு முன்கூட்டியே பதில் சொல்லிவிடுவது என்று கருதி பாயிரத்திலே அவை அடக்கமாக முதல்லையே சொல்கிறான், முத்தமிழில் முறை நோக்கிய தமிழ் வித்தகர்களுக்கு ஒன்று உணர்த்துவேன். முத்தமிழில் முறை நோக்கிய தமிழ் அறிஞர்களுக்கு ஒன்று உணர்த்துவேன். என்ன உணர்த்துகிறார்? பக்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று பாடுகிறார். பக்தர்கள் எதையாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு போற்றினால் நீ அதிலே போய் அறிவு ஆராய்ச்சி நடத்தக்கூடாது, அது நம்பிக்கை. எனவே அவன் பக்தியினால் பாடினான். அவன் மூன்று பெயரை சொல்கிறான், பக்தன், பேதையர், பத்தர். இந்த மூவரும் சொல்லுவதை எழுதுவதில் உன் ஆய்வு கண் கொண்டு பார்க்காதே. உனக்கும் ஓய்வு இருந்தால் விருப்பம் இருந்தால் படி, இல்லை என்றால் தள்ளி வை. இந்த அவையடக்கத்தோடு தான் நான் எழுதுகிறேன். மழலை மொழி பேசக்கூட தெரியாத குழந்தை ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து கம்பியை எடுத்து தரையிலே கீறிவிட்டால், சித்திரம் போல தீட்டுவதாக நினைத்துக்கொண்டு கீறிவிட்டால் தச்சர்கள் கோபிப்பார்களா? இல்லை. அது ஒரு குழந்தை ஏதோ கீறிவிட்டது கிறுக்கி விட்டது நினைப்பார். அதேபோல் பக்தியினால் நான் எழுதலுற்றேன். எதை தமிழ் மக்களே ஏற்றுக்கொள்ளுவீர் என்று கூறிவிட்டுத்தான் கம்பன் எழுதவே தொடங்குகிறான். பிறகுதான் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெற நிறுத்தலும் நிக்கலும் நீங்களா என்று ஆரம்பித்து பிறகு காண்டம் காண்டமாக அவனுடைய கற்பனை திறன் பெரும் வெள்ளமாக வடிந்தோடுகிறது. எனவே கம்பனே கவி சக்கரவர்த்திய அடக்கத்தோடு நான் பக்தியால் அறையலுற்றேன், இதிலே ஆய்வு செய்யாதீர்கள் என்று அவன் அவையடக்கம் சொன்னது மாதிரியே நம் காலத்திற்கு சற்று முன் வாழ்ந்த கவிமணி. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை கவிஞனாகவே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லை. அது ஒரு நல்ல பண்பு. ஏதாவது ஒரு குறை சொல்லிவிடுவார், அவருக்கு யாப்பிலக்கணம் அவ்வளவாக சரியில்லை. இது ஏற்கனவே தொல்காப்பியத்தில் வந்ததை கொஞ்சம் எழுத்து மாற்றி போட்டு தன் கவிதை என்று பெயர் அடித்திருக்கிறார் என்று ஏதாவது ஒரு குறை சொல்லி அவனை கவிஞன் அல்லவே அல்ல என்று அடிப்பதுதான் தமிழ்நாட்டில் நம்மோடு பழகிய கவிஞர்கள் சொல்ல கேட்ட ஒரு கதை. எனவே ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை போற்ற மாட்டான். அதற்கு முதல் விதிவிலக்காக வந்தவன் அமர கவிஞன் பாரதி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏன்? கம்பன் பிறந்த நாடு. அவனால் தமிழே செழித்தது. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் ஆரம் படைத்த மணிநாடு. கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்தது இல்லை. தனது முன்னோர்களை
தூக்கி வைத்து பாராட்டிய அமரக்கவிஞன் பாரதிதான் அவன் எழுதிய பாடல்கள் அத்தனைக்கும் கடைசியிலே தொகுத்து பதிப்பிட்டு வெளியிடப் போகிற போது கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் இளங்கோவுக்கும் அவற்றை அர்ப்பணிப்பாக அவன் சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதவில்லை, வரப்போகிற தமிழ் கவிஞர்களுக்கு படைக்கிறேன் என்று எழுதினான். பழங்காலத்தை மறவாமல் தன் நிகழ்கால கடமையை மறைக்காமல் வருங்கால தலைமைக்கு வழிகாட்டியவன் அமரக்கவிஞன் பாரதி. அந்த அமரக்கவிஞன் பாரதியை அவன் தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து முதன்மைப்படுத்தி பாடிய காரணத்தால் பலர் அவன் ஏதோ அன்றைய போராட்டங்களுக்கு ஏதோ முழக்கச் சொற்களை எழுப்புகிற, அதாவது பிட் நோட்டீஸ், அவைகளுக்கு துண்டு பிரசுரங்களுக்கு எழுதுகிற ஒரு கவிஞனாகவே கருதினார். அவனை ஒரு கவிஞனாகவே அவர்கள் பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திர போராட்டம் வந்து முடிந்த உடனே அது போய்விடும் என்றும் அதற்கு ஆருடம் சொன்னார். ஆனால் ஒரு கவிஞனை இன்னொரு கவிஞன் தான் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மட்டும் அவர் அரசியலில் அதிகமான ஆர்வம் கொண்டவரும் அல்லர், எந்த சார்பும் இல்லாதவர். நான் பார்த்து எல்லோரும் இதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பாரதியை பலரும் பழித்து கொண்டிருக்கிற போது சொன்னான், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, அவன் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. புரிந்துகொள், பல்லாயிரம் பேர் தமிழகத்திலே எழுதியிருக்கலாம். அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினான், அதை நான் கேட்டு கிறுகிறுத்து போனேன். அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா என்று சொன்னான். அவன் பாட்டை கேட்டு கிறுகிறுத்து போனேன், அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா. என்ன அடக்கம், அதிலேயே என்ன சிறப்பான மதிப்பீடு. பாரதியை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்பதற்கும் ஒரு மதிப்பீடு. தமிழா, பைத்தியக்காரத்தனமாக தள்ளிவிடாதே, முறையாக பாடு, படி, புரிந்து கொள் என்று சொல்லி வைத்தார். நான் இந்த முன்னுரையை கல்லும் கதை சொல்லும் என்று சொல்லிவிட்டு கம்பனை, வள்ளுவனை, பாரதியை எங்கோ போகிறானே என்று நினைக்காதீர்கள். கம்பனுக்கே அவையடக்கம் தேவைப்பட்டால் இந்த அப்பாவி பாண்டியனுக்கு அதைவிட அது அவசியம் தேவை. எனவே கல்லும் கதை சொல்லும் என்று நான் தொடங்கி, அதுவும் அரசியல்வாதி இலக்கியமும் பேசுகிறான் என்று அவர் ஒரு அடைமொழி வேறு சொல்லி அறிமுகம் செய்திருக்கிற காரணத்தால், சரி, இப்பொழுதுதான் தேர்தல் முடிந்தது, பல வகை போராட்டங்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நடக்கிறது, சட்டமன்றத்திற்குள்ளும் நடக்கலாம். எனவே இலக்கிய கூட்டங்களிலும் கல்லெறியை தொடங்கிவிட்டார்களோ, ஆகவேதான் கல்லும் சொல்லும் கதை என்று தொடங்குகிறான். நான் எரிய போகிற கல் யார் மீதும் விழாது. இந்த கதை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கதை. ஆனால் வருங்கால சந்ததி மறக்காமல் மனதில் பதித்து கொள்ள வேண்டிய கதை. பலகாலம் அதனுடைய சிறப்பே தெரியாமல் தமிழ்நாட்டில் வாழ்ந்தோம். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்று பாரதி பாடுகிறான் என்றால், அவன் காலம் வரையில் அதையும் அறியாத மக்கள் தான் இருந்தார்கள் என்ற அர்த்தம். நாம் இருக்கும் நாடு நமது என்பதையே தெரிந்து கொள்ளவில்லை. நாம் தமிழகத்திலே பல சமயம் பக்தியின் காரணமாக, பற்று காரணமாக தமிழன் தமிழன் என்று மேடையிலே ஒன்று கைதட்டு வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு பெருமையை மூச்சு விடுவதற்காகவோ சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த தமிழ்நாட்டின் பெருமையை தெரிந்து கொள்ள தமிழகத்திற்குள் நுழைந்து அதனுடைய அரிய சாதனைகளை புரிந்து கொள்ள நாம் யாராவது இதுவரையில் முயல்கிறோமா என்றால், அநேகமாக அவரவர் வீட்டு பட்டாவை தவிர அடுத்த இடத்தை பார்க்கிற பழக்கமே தமிழகத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதே போல தமிழர்கள் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து ஒரு பெரிய குறை, வரலாற்று உணர்வு என்பது நம்முடைய முந்தைய சந்ததிக்கும் இல்லை, இன்றைய சந்ததிக்கும் குறைவாக இருக்கிறது. யூதர்களுக்கு இருந்த அக்கறை, கிரேக்க நாட்டவர்களுக்கும் ரோமாபுரியில் இருந்தவர்களுக்கும் இருந்த அக்கறை என்ன காரணத்தாலோ அரிய பல சாதனைகளை அவர்களை விட அற்புதமாக செய்த தமிழர்களுக்கு தங்கள் வரலாறை எழுதி வைக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றவே இல்லை. அது ஒருவேளை இந்த உயரிய தமிழ்நாட்டு பண்பாட்டின் காரணமாக மறைந்ததா, அல்லது அது அவசியமே இல்லை. வரலாறு என்பது ஒரு மனிதனுடையது அல்ல, தொடர்ச்சி. மனித குலம் நேற்று இருந்தவன் இன்று இருக்கிறான் என்பது இல்லை, அது தொடரும். எனவே அதை நாம் வரலாறு எழுதி வைக்க வேண்டாம் நினைத்தார்களா தெரியவில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
இங்கே கிறிஸ்தவ மக்களும் வந்திருக்கலாம், மற்ற மக்களும் இருந்தாலும் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். விவிலிய நூலிலே முதல் புத்தகத்தை நீங்கள் எடுத்த உடனே வருவது ஆதியாகமம் என்று வரும். அதாவது இந்த மனித குலம் பூவுலகம் தோன்றிய ஆதி தொடக்கம், அந்த காலத்தை பற்றிய ஒரு முதல் பதிப்பு. அது எப்படி படைக்கப்பட்டது? எனவே அது எங்கே தொடங்குகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, பிறகு தேவன் இந்த உலகத்தை பூமியை படைத்தார், பிறகு என்ன செய்தார் என்று அது தொடர்கிறது. அதில் சொல்ல தொடங்குவதை நீங்கள் ஒரு 3 அத்தியாயங்கள் அதிகாரங்களை கொஞ்சம் தள்ளி பார்த்தால் வரிசையாக ஒரு 7000 பேர் வரும். யூதர்கள், ஆபிரகாமின் மகன் யோசேப், யோசேப்பின் மகன் என்று வரிசையாக போட்டு 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 ஒரு 7000 8000 பெயர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது என்ன இத்தனை பெயர்கள், எத்தனை ஆண்டுகள் வந்தது, இத்தனை பேர், அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் அவன் மகன் என்று வரிசையாக வருகிறதே. இத்தனை பெயர்களை எவன் எழுதி வைத்து செத்தான்? இவ்வளவு குறிப்புகள் எங்கிருந்து வரும் என்று கேட்டபோதுதான் பிறகு அந்த யூதர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தபோது யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு யூதன் குடும்பத்திலும் அந்த குடும்ப தலைவரிடம் ஒரு உயர்ந்த 7-9 அடி உயரத்தில் ஒரு பெரிய தடி இருக்கும். நல்ல கரு நிறத்தில் ஒரு நல்ல வைரம் வாய்ந்த தடி இருக்கும். அந்த தடியில் அந்த குடும்ப தலைவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அவர் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த வீட்டில் அது எல்லோராலும் மதிக்கப்படும், பத்திரமாக வைத்திருப்பார். அவர் இறப்பதற்கு முன்பு அவருடைய முதல் மகனிடம் அதை அவர் கொடுப்பார். அவன் அடுத்து அவன் பெயரை அதில் எழுதி வைப்பான். அந்த கோலை அவன் விடாமல் பாதுகாத்திருந்து அவன் வாழ்நாள் முழுமையில் வைத்திருந்து பிறகு அவன் மகன் கையில் கொடுப்பான். இந்த ஒரு கோல் முழுவதும் எழுதப்பட்ட பிறகு அடுத்த கோல் வந்துவிடும். இந்த கோல் அங்கே பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அந்த பெட்டியும் பூஜிக்கப்படும், இந்த கோலும் பூஜிக்கப்படும். அதன் காரணமாக 6000 வருடங்களுக்கு முன்னால் உன் தாத்தா பெயர் என்று கேட்டால் அவன் இந்த தடியை எடுத்து சரியாக வாசிப்பான். ஒரு 20 சந்ததிக்கு முன் உன் தாத்தா பெயர் என்ன, உடனே அந்த தடியை எடுத்து சரியாக வாசிப்பான். நாம் தாத்தாவுக்கு தாத்தா யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன் கூட பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் யாருக்குமே ஒரு 4 சந்ததிக்கு மேலே பெயரை எழுதி வைத்ததும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி உன் தாத்தாவை பெற்ற தாத்தா எங்கே புதைக்கப்பட்டார் என்றால், ஆமா எங்க புதைச்சான்னு தெரியலையே என்று சொல்லுகிறவர்கள் 199 பேர் இருப்போம், தெரியாது. ஏனென்றால் அந்த கல்லறைகளை கட்டி அதில் பெயர் வைக்கிற பழக்கமும் நமக்கு இல்லை. அது யூதர்களுக்கு இருக்கிறது, சீனர்களுக்கு இருக்கிறது. இதை நினைத்து கொஞ்சம் வேதனைப்பட்டோம். இன்னொரு வகையிலே பார்த்தால் கிரேக்க நாடுகள், ரோமாபுரி, இதெல்லாம் உலக நாகரிகத்தில் இந்திய நாகரிகத்துக்கு சமகாலம், அந்த முந்தைய காலத்தில் இருந்ததாக இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு பெரிய ஆய்வு நடக்கிறது. அங்கேயும் பல கோயில்கள், வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. கிரேக்க நாட்டில் படைக்கப்பட்ட ஹோமர் எழுதிய இலியட், இந்திய நாட்டில் வான்மீயாக எழுதப்பட்ட ராமாயணம், இரண்டிலும் கதாபாத்திரங்களும் அதனுடைய போக்குகளும் ஒரே மாதிரி இருப்பதையும் பார்க்கலாம். குணபாத்திரங்கள் தான் சில வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் காப்பியம், இதுவும் காப்பியம், சமகாலத்தில் படைக்கப்பட்டது. அவர்களும் சிலைகளை படைத்தார்கள், நம்மவர்களும் சிலைகளை படைத்திருக்கிறார். கிரேக்க நாட்டு சிலைகளும் இருக்கின்றன, ரோமாபுரி சிலைகளும் இருக்கின்றன. ஒரு வேறுபாடு, அவர்கள் சிலைகளுக்கும் நமது சிலைகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இப்பொழுதும் யாரும் போய் பார்க்கலாம். கிரேக்க நாட்டு சிலைகளுடைய படங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் புத்தகங்களிலே இருக்கும், நீங்கள் அதையும் பாருங்கள். ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசர், ஹெக்டார், அக்டேவியஸ் என்று அவர்களுடைய சிலைகளும் அங்கே வடைக்கப்பட்டதா சீனா என்று பல படங்களை போட்டிருப்பான், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே நம் நாட்டில் எத்தனை சாமிகள் உண்டோ அத்தனை சாமிகள் அவர்கள் நாட்டிலும் இருந்தது. நாம் எப்படி தேவகுலத்தில் 33,000 கோடி தேவர்கள் இருந்தார்கள், இந்திரன் இருந்தான் என்று ஒவ்வொரு செல்வத்துக்கு ஒரு தெய்வம், கவிதைக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல அழகுக்கு, அன்புக்கு, பண்புக்கு, கொலைக்கு,
ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு தெய்வம் கிரேக்க நாட்டிலும் இருந்தது, ரோமாபுரியிலும் இருந்தது. அவர்கள் அவ்வளவு பேருக்கும் சிலைகளையும் வடித்திருக்கிறார். ஆனால் கிரேக்க நாடு, ரோமாபுரி நாடுகளில் இன்றைக்கும் போய் இருக்கிற சிலைகளை நீங்கள் பார்த்தால் வழு என்று முழ என்று இருக்கும். எலும்பே இல்லாமல் கொழு கொழு என்று இருக்கிற சிலைகளாகத்தான் எல்லா சிலைகளும் இருக்கும். ஆனால் எந்த சிலையிலுமே உணர்வுகள் தெரிகிறார் போல கண் கருவிழி தீட்டப்பட்டு நம்மை பார்ப்பது போல ஒரு சிலை கூட இருக்காது. ஏதோ ஒரு கல்லில் வடிக்கப்பட்ட சிலை, முழு சிலை வழுவழு என்று இருக்கிறது, பளபளப்பாக இருக்குது என்பதை தவிர அதன் கண்கள் பார்ப்பது போல, இதழ்கள் சிரிப்பது போல, உணர்வை காட்டுவது போல ஒரு சிலையை கூட ரோமாபுரியிலோ கிரேக்க நாட்டிலோ பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு சிலைகளை கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானமாக கவனித்தால் பல ஆச்சரியங்கள் நமக்கு வரும். அது கோயிலில் இருக்க கோபுரங்களில் வடிக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் ஆகட்டும், அல்லது ஆலயங்களில் வைக்கப்பட்டுள்ள தெய்வ சிலைகள் ஆகட்டும், எல்லோரும் ஏதாவது ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், பல வகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள், பல ஆடல் முறைகளிலோ பல உருவங்களிலோ இருக்கிறார். இவ்வளவு சிறப்பான ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னால் அது பார்வதிக்காக இருக்கலாம், சரஸ்வதிக்காக இருக்கலாம், லட்சுமிக்காக இருக்கலாம். இந்த சிலைகளில் இவ்வளவு அழகான ஆடையை வர்ணித்து அந்த சிலையிலே கட்டியிருக்கிறான், கட்டியது போல சிலை வடித்திருக்கிறான் என்றால் அதற்கு எத்தனை காலத்திற்கு முன்பு இந்த நெசவு தொழில் இந்த தமிழ்நாட்டில் உச்ச நிலையை எட்டியிருந்திருக்க வேண்டும். அதே போல நீங்கள் தயவு செய்து அந்த கோபுரத்தில் உள்ள கோயில்கள் பூராவையும் பாருங்கள். நடன கலையின் முக்கியத்துவம் கருதி ஆடுகிற பெண்கள் ஆடல் அரங்குகளில் அரசிகளுடைய சிலைகள் தான் வளைந்தும் நெளிந்தும் அவர்கள் சிரிப்பது போல் பார்ப்பது போல் அவர்களது கொண்டை அலங்காரங்கள். அநேகமாக இப்பொழுது திரைப்படக்காரர்கள் நடிகைகளுக்கு அலங்காரம் செய்வதே அந்த சிலைகளை பார்த்துத்தான் அலங்காரம் செய்ய கற்றுக்கொண்டார்கள் என்று இவர்களது மேக்கப்பை பார்த்து அவன் கொண்டை போடவில்லை. ஏனென்றால் அது 7000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணம் அத்தனையுமே பல முத்துக்கள் பதித்ததாக இருக்கிறது, தங்க வடிவில் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கும் நாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல் உலகம். எங்காவது தமிழ் தங்கச் சுரங்கம் இருக்க கண்டிருக்கிறீர்களா? தமிழர்கள் யாராவது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் தங்கச் சுரங்கம் இருந்ததாக புறநானூற்றில் சிலப்பதிகாரத்தில் எங்காவது இருக்கிறதா? தங்கத்தை பற்றி வருகிறது, பொன்னும் பொருளும் என்று வருகிறது, பொன்வார்ந்தன்ன புரியடங்கு நரம்பின் என்ற வருணனை வருகிறது. ஆனால் பொன் எங்கிருந்து இந்த தமிழகத்துக்கு வந்தது என்பதற்கு இலக்கியத்தில் ஆதாரத்தையே காணும். நம்முடைய பூவியலை கற்றவர்களும் எங்கும் சுரங்கம் இருந்ததாக சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்க நகையை, அநேகமாக நகைக்கடையே கழுத்திலே மாட்டி உட்கார்ந்திருக்கிறாள் நம்முடைய தாய்மா தெய்வங்கள் அத்தனை பேர். இப்பொழுதுதான் கோயில்களில் எடுக்கப்படுகிற நகை கணக்கு வந்து கொண்டிருக்கிறதே. இவ்வளவு நகைகளையும் அந்த காலத்திலே செய்து அடுக்கியிருக்கிறாள் என்றால், இவ்வளவு தங்கத்தையும் எடுத்து என்றால் மண்ணை அகழ்ந்து அதை எடுத்து பொன்னாக உருக்கிய பொன்னை நகையாக வடித்து ஆபரணமாக மாட்டக்கூடிய ஒரு கலையை கற்றிருக்க வேண்டுமானால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலோகத்தை கையாள ஆபரணமாக செய்ய இந்த தமிழகன் கற்றிருக்க வேண்டும். அது ஒரு 1000 ஆண்டுகள் இருந்திருந்தால் அதனை பார்த்து இந்த கலையில் இவன் சிற்பத்தை சிலையை வடித்திருப்பான். எனவே யோசித்து பார்க்கிற போது இவன் என்று பிறந்தவள் என்று உணராத இளம் பிராயத்தலாம் எங்கள் தாய். எனவே 200 ஆண்டு காலமா, 300 ஆண்டு காலமா, 500 ஆண்டு காலமா, காலம் இன்னும் முன்னும் தள்ளிக்கொண்டே போகிறது. முதலாக இந்த ஆர்வத்தை, இந்த ஒரு கேள்வியை எனக்கு எழுப்பி, தமிழா கொஞ்சம் விழித்துக்கொள் என்று சொன்னவன் ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர். தமிழ்நாட்டிலும் நம்முடைய நண்பர்கள் பலர் பேச கேட்டிருக்கிறேன். அவர்தான் இந்த சிலைகளை, கோயில்களை எப்பொழுது பார்த்தாலும் படம் எடுத்துக்கொண்டே இருப்பார். எனக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் வரானால், நண்பர் பலரும் நம்முடைய நாட்டிலே கோயில்களையெல்லாம் சிலையிலே படம் எடுக்கிறான் என்று சொன்னால் எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த
வெள்ளை நிறத்தவர்களையும் பார்த்தால், காக்கி சட்டை போட்டவர்களை பார்த்தால் எப்பொழுதுமே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். முழுமையாக நாங்கள் நம்ப மாட்டோம். எனவே இவன் படம் எடுப்பதே எங்காவது வெளியிலே போய் கடத்தி பின்னாலே வந்து குண்டு ஓட எடுக்கிறானோ, இல்லை என்றால் நம்முடைய சாமி சிலை இவன் கும்பிடவும் மாட்டான், விடாமல் படம் எடுக்கிறானே, ஏதோ ஒரு உளவு வேலை பார்க்கிறானோ, இந்த சந்தேகத்தோடு தான் அந்த ஆளோடே நான் பழகினேன், பேசினேன். ஆனால் அவர் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார். பல வருடங்கள் பழகிய பிறகு என்னை விட தேசபக்தி மிக்கவன் மட்டுமல்ல, மனிதகுலத்தையே நேசித்த மாமனிதன் அவன் என்பதை புரிந்து கொண்டேன். அந்த ஆள் தான் முதலாக சொன்னார், நீ சிதம்பரம் கோயிலுக்கு போய் தில்லை நடராஜன் சிலையை பக்கத்தில் நின்று முழுமையாக சுற்றி பார்த்திருக்கிறாயா என்று கேட்டவன் தமிழன் அல்ல, இன்னொரு நாட்டு இந்த சிலைகளை ஆய்வு செய்த ஒரு மாமனிதன். என்ன அதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு, அவர் நல்ல நடனமாடுவார், அவருடைய நடன சிலையை செய்திருக்கிறார்கள், இது எல்லா கடையிலும் கிடைக்குமே என்றேன். எனக்கு அது ஒரு பொம்மை கடையில் கிடைக்கிற பொம்மையாக தெரிந்தது. அவர் சொன்னார், நீ நன்றாக கவனி என்றார். என்ன கவனிக்க சொல்கிறீர், அதில் என்ன இருக்கிறது, அவர் நடனம் ஆடுகிறார், அவர் நடனக்கலையில் மகா சிறந்தவர், ஆடுகிறார். அப்படியா? அவர் ஆடுவதில் சிறந்தவராக இருக்கலாம், அவர் சிலையை படைத்தவன் எப்படி படைத்திருக்கிறான் என்பது தெரியுமா? என்ன என்ன எப்படி படைத்திருக்கிறார்? அவர் நடனம் ஆடுவதை அப்படியே படைத்திருக்கிறார். இது எல்லா கோயில்களிலும் பார்க்கலாமே. இல்லை, ஒரு வேறுபாடு. நீ அப்பொழுதுதான் ஒரு ரோமாபுரி சிலைகள், கிரேக்க நாட்டு சிலைகளை சொல்லி அவைகளின் கால்களில் சிலைகளை வடிக்கிறார். எப்பொழுதுமே ஒரு நடனம் ஆடுகிறார் என்று சொன்னால் அதிலே பாதம் தான் மிக முக்கியம். நடனக்கலைக்கு மிக முக்கியமானது பாதம், பிறகு விழிகள், இதழ்கள், இவைகள் தான் பேசும். இதில் மிக சிரமமானது, ஒருவர் நடனம் ஆடுகிறார் என்றால் காலின் கீழ் காலின் பின்பகுதி இருக்கிறவா தசைகள், அந்த தசைகள் ஆடுகிற பொழுது என்ன வகைகளில் அது பிடித்து நெளிந்து அந்த நரம்புகளும் சதையும் இருக்குமோ அவை அத்தனையும் கொஞ்சம் கூட மாறாமல் தில்லை சிதம்பரம் சிலையிலே படித்திருக்கிறான். இந்த முறையில் நின்று ஆடினால் என்ன நரம்பு எழுமோ அது அந்த சிலையிலே இருக்கிறது. அந்த தசை எழும்புவது அழுந்துவது அதிலே இருக்கிறது. இது எப்படி பார்த்தீர்கள்? நாங்களெல்லாம் பார்க்கிற போது ஒரு நரம்பும் தெரியவில்லை, சிலைதானே தெரிந்தது என்றேன். பிறகு அவர் சொன்னார், அதை நான் சிலை முழுக்க சுற்றி படம் எடுத்து அனுமதியோடு அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று முழுக்க படம் எடுத்து விட்டு அதை திரைப்படம் போல் ஆக்கி திரையிலே ஓட விட்டு பார்த்தேன், நடனம் ஆடுகிறது என்று சொன்னார். இதை முதலாக ஆர்வத்தோடு கண்டு சொன்ன அந்த மனிதன் கண்ணிலே பட்டது தமிழன் கண்ணில் படாமலே போய்விட்டதே. எனவே இதில் நமக்கென்று ஏதோ ஒரு பெரும் குறை இருக்கிறது. எனவே இனி கொஞ்சம் ஆழமாக நாம் இவற்றையெல்லாம் கண்டு நம் தமிழ் முன்னோர்கள் அவர்களது கலைத்திறனை, படைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொன்றாக நான் பார்க்க தொடங்கினேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் பல அதிசயமான செய்திகள், கதைகள் அல்ல, ஆதாரமற்ற கற்பனை கதைகள் அல்ல, செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கியது. ஒரு முறை நம்முடைய தமிழர்கள் இந்தியாவிலேயே பல நகரங்களிலே வாழ்கிறார்கள். குவியலாக கல்கத்தாவிலே வாழ்கிறார்கள், டெல்லியிலே வாழ்கிறார்கள், மும்பாயில் வாழ்கிறார்கள், அகமதாபாத்தில் வாழ்கிறார்கள். இங்கெல்லாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். டெல்லி மாநகரில் 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள். கல்கத்தாவில் 5 உயர்நிலைப் பள்ளிகள் நடத்துகிறார்கள் தமிழர்கள். எனவே அவர்கள் நிறைய குவியலாக இருப்பதால் அவர்களுக்கு தமிழ் பற்றும் அங்கே அதிகமாக இருக்கிறது. நம்மை விட முறையாக அங்கே இலக்கிய விழாக்கள், கருத்தரங்களை எல்லாம் பற்றோடு பக்தியோடு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை நான் அகமதாபாத்துக்கு போயிருந்த பொழுது தம்முடைய தமிழ் நண்பர்கள், உங்களை ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறோம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அழைத்தார். அந்த ஊரின் பெயரே அகமதாபாத். எனவே இஸ்லாமிய மன்னர்கள், முகாலயர்கள் ஆண்ட நகரம். எனவே அவர்களது கட்டிடங்கள், கட்டிய மசூதிகள், தொழு நிலையங்கள், இந்த கலைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மினார், அது போன உடனே சொல்வார், இங்கே வாருங்கள், அந்த உயரமாக இருக்கிற தூண்களை நீங்கள் கோபுரங்கள், இந்த கோபுரங்களை பாருங்கள் என்று சொன்னார்.
போய் நின்று பார்த்தேன். 4 கோபுரம், 3 கோபுரங்கள் இருக்கிறது, ஒரு கோபுரம் இல்லை. ஆமாம், இந்த பக்கத்தில் 2 இருக்கிறது, அந்த பக்கத்தில் 1 மட்டும் இருக்கிறது, இந்த பக்கத்தில் ஒன்றை காணோமே என்றேன். ஆமாம், 4 கோபுரங்கள் இருந்தது, ஒன்று இடிக்கப்பட்டதால் இப்பொழுது மீண்டும் கட்டப்படாமல் 3ோடு நிற்கிறது. ஆமாம், இதில் என்ன சிறப்பு என்றேன். அதை பார்க்கத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். இந்த கோபுரத்துக்குள்ளே ஏறி நீங்கள் மேலே போங்கள் என்றார். வட்டமாக ஏறி போவதற்கு படி இருக்கிறது, ஏறி மேலே வரை போகலாம். போனால் ஒரு 90 அடி உயரத்திற்கு அந்த கோபுரம் இருக்கிறது. அது வரை போன உடனே அங்கே வெளியில் செல்வதற்கு ஒரு பாதை, குகை மாதிரி திறப்பு வழி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் நின்ற கைப்பிடி சுவர் போல வட்டமாக இருக்கிறது. இப்பொழுது கோபுரத்தில் நின்று பார்த்தால் அகமதாபாத் முழுமையாக தெரிகிறது. ஆமாம், என்ன பார்க்க சொன்னீர்கள் என்றேன். இப்பொழுது நீங்கள் இங்கே இருங்கள், நான் எதிர் வரிசையில், அது ஒரு 60 அடிக்கு அப்பாலே இருக்கிறது, அந்த கோபுரத்துக்கு போகிறேன். அந்த கோபுரத்திலிருந்து நான் அதை இழுத்து பிடித்து ஆட்டுவேன். உங்கள் கோபுரம் ஆடும், நீங்கள் கவனமாக பாருங்கள் என்றார். என்ன, அது எப்படி ஆடும்? 2க்கும் இடையில் எல்லாம் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, கம்பி இணைப்பு எதுவுமே இல்லை. கற்கோபுரம் எங்காவது ஆடுமா? அதுவும் 60 அடிக்கு அப்பால் அந்த கோபுரத்தை ஆட்டினால் நான் இந்த கோபுரத்தில் ஆடுவேனா? என்ன காது குத்துகிறீர்கள்? சரி, போய் நிற்கிறேன், போங்கள் என்று சொன்னேன். போய் அந்த பக்கம் நின்று ஆட்டினால் இங்கே அசைவது தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆமாம், அவர் ஆட்டிய உடனே இங்கே ஆடுகிறது போல தெரிகிறது. நினைத்து கொண்டே இருந்ததால் ஆடுவது போல தெரிகிறது. ஆடுவது என்றால் பெரிய ஆட்டம் அல்ல, லேசாக அசைகிறது. பிறகுதான் சொன்னார், உங்கள் பையில் இருக்கிற பேனாவை அந்த தரையிலே வையுங்கள், அது உருளுகிறதா என்று பாருங்கள் என்றார். பேனாவை எடுத்து நான் அந்த கைப்பிடி சுவர் மேலே வைக்கிறேன், அது புரண்டு புரண்டு விழுகிறது. சரி, நான் இழுக்கிறேன், நீ ஆடுகிறாயா பார் என்றேன். இதே போல நான் இழுக்கிறேன், அவர் ஆடுவதாக தெரிகிறது. இது என்ன ஆச்சரியம்! இந்த தூண் 90 அடி கோபுரத்தை இங்கே பிடித்தாட்டினால் 60 அடிக்கு அப்பாலோடு அந்த கோபுரம் ஆடுகிறது. 2க்கும் இடையில் எந்த இணைப்பும் சங்கிலி தொடர்பும் இல்லை, கற்களே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஆடுகிறதே, எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது! இது உங்களுக்கு மட்டுமா இந்த சந்தேகம் வந்தது? சுயஸ் கால்வாயை வெட்டியவன் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பொறியியல் வல்லுநர் ஃபெர்டினண்ட் டி லெசப்ஸ், மிக புகழ்பெற்ற கட்டுமான வல்லுநர். அவர்தான் சுயஸ் கால்வாயை வெட்டி முடித்தவன். அவருடைய பேரன் இந்தியாவுக்கு வந்து இதை கேள்விப்பட்டு இந்திய அரசாங்கத்தை வெள்ளையர்கள் ஆண்டபோது வைஸ்ராயிடம் அனுமதி கேட்டு, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது, இப்படி ஒரு கோபுரம் 60 அடிக்கு அப்பால் இருந்து அதை அடித்தால் இது ஆடுகிறது என்றால் இதில் ஏதோ கட்டிடக்கலையில் ஒரு நுட்பம் இருக்கிறது. எனவே ஒரு கோபுரத்தை இடித்து ரீஎன்ஜினியரிங் பண்ணி அதை இடித்து பழையபடியும் உள்ளே இருக்கிற நுட்பத்தை கற்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும். நான் இடித்து பார்த்து கற்ற பிறகு நான் மீண்டும் கட்டி கொடுத்து விடுகிறேன், அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று எழுதிய. அப்பொழுது இஸ்லாமிய மௌல்விகள் அனைவரும் அதை எதிர்த்து விட்டார். இது கட்டப்பட்டது பழைய காலத்தில், அதை இப்பொழுது இடித்து சோதனை செய்ய நான் அனுமதிக்க மாட்டோம். பிறகு மத தலைவர்கள் எல்லோரும் கூடி இது ஆராய்ச்சிக்காக சொல்கிறார்கள், அவனை கட்டுகிறேன் என்கிறான் என்று. பிறகு அவன் வைப்பு தொகையாக பணத்தை கட்டிய பிறகு அனுமதி, பிரெஞ்சு அரசாங்கமே கட்டியிருக்கிறது, டெபாசிட் மணி, பணத்தை டெபாசிட் வாங்கி கொண்டு ஒரு கோபுரத்தை மட்டும் நீடிக்கலாம், இடித்துவிட்டு திருப்பி கட்டலாம் என்று சொல்லிவிட்டார். இது 1857க்கு பிறகு 90க்குள் நடந்திருக்கிறது. ஆனால் இடித்தவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, திருப்பி கட்டவும் முடியவில்லை, போட்டுவிட்டு ஓடி போய்விட்டான். எனவேதான் அந்த 4வது கோபுரம் இல்லாமல் 3 கோபுரங்களோடு நிற்கிறது. மினார் என்றால் கோபுரம், எனவே 3 மினார்களோடு நிற்கிறது. இப்பொழுது நான் சொன்னதை உங்களால் நம்ப முடியாது, ஆனால் அகமதாபாத் போனால் முதல் வேலையாக ஏறி அந்த கோபுரத்தில் நின்று இழுத்து பார்த்துவிட்டு வந்து நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் கற்பிக்கிற பேராசிரியர்கள் மாணவரிடம் இது எப்படி ஆடுகிறது என்று கேளுங்கள். ரொம்ப சிரித்துக்கொண்டே சொல்லுவார்கள், அது மட்டும் எங்களுக்கு தெரியாது, அது இந்த பாடத்திட்டத்திலேயே இல்லை என்பார். அதைவிட பல்கலைக்கழக பெரும் புத்தகங்கள் வந்துவிட்டது, அளவு கருவிகள் வந்துவிட்டது. அவன் அதை கட்டிய காலத்தில் இந்த அளவு கருவிகள் இன்ஜினியரிங் கல்லூரி பல்கலைக்கழகம் எதுவும் இருந்திருக்காது. இத்தனை பழுதூக்கு கருவிகள், பாறைகளை உடைக்கக்கூடிய கருவிகள் இருந்தனவா? இல்லாத காலத்தில் செய்யப்பட்ட அற்புதம் அது. இன்றைக்கும் அது ஒரு பெரிய மர்மமாகவே திகழ்கிறது. இதுபோல இந்தியாவுக்குள் பல கட்டப்பட்ட
கட்டிடங்களிலும் சில கதைகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அது இஸ்லாமிய கலையாகவும் கட்டிடக்கலையாகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டு கலையாகவும் இருக்கலாம். இதே போல இன்னொன்று அடுத்த நாட்டு பக்கமிக அருகாமையில் உள்ள நாட்டிலே நிகழ்ந்தது. ஆனால் முழுக்க முழுக்க நம் தமிழ்நாட்டு கலைஞர்களால், கட்டுமான கலைஞர்களால் அற்புதமாக படைக்கப்பட்டது. நல்ல வேளை அது தமிழ்நாட்டுக்குள் இல்லாமல் இன்னொரு நாட்டிலே இருக்கிறது. நான் நல்ல வேளையாக தமிழ்நாட்டில் இல்லாமல் இன்னொரு நாட்டிலே இருக்கிறது என்பதற்கு காரணம், அதையும் நாம் அரசியலாக்கி ஆளுக்கு ஒரு கொடியை ஏற்றி நம்முடைய பிறந்த நாள் சுவரொட்டியை ஒட்டி அதை எவ்வளவு அசிங்கப்படுத்த வேண்டுமோ அசிங்கப்படுத்தி இருப்போம். நல்ல வேளை கடல் கடந்து கொஞ்சம் பத்திரமாக பக்குவமாக இருக்கிறது. கம்பூச்சியா என்று அழைக்கப்படுகிற நாட்டில் பழைய கம்போடியா, இந்த கம்போடியா என்பது முன்பு இந்தோ சீனா என்று அழைக்கப்பட்ட 3 நாடுகள், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இந்த 3ம் சேர்ந்ததுதான் இந்தோ சீனா. இந்த கம்போடியா என்ற பெயரை இப்பொழுது கம்பூச்சியா என்று அவர்கள் தாய்மொழியில் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அங்கும் அந்த இடத்தை கண்டுபிடித்தவன், அதை இந்த உலகுக்கு அறிவித்தவன் தமிழன் அல்ல, செய்தவன் தமிழன், அதாவது முற்காலத்து தமிழன். இப்பொழுது அதை கண்டுபிடித்து நமக்கு சொன்னவன் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஆய்வாளர். அவர் முதல் உலக மகாயுத்தத்தின் இறுதியில், முதல் உலக மகாயுத்தத்தின் அப்படி என்றால் 1917 அல்லது 18ஆம் ஆண்டுகளில் இந்த கம்போடியாவிலே படை வீரர்களாக இருந்த பொழுது எப்படியோ போய் அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தலைமறைவாக இருந்து கொண்டு எதிரிகளை பார்ப்பதற்காக, வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர். அவர் பாதை தவறி போய் அலைந்து பிறகு திரும்பவும் முடியாமல் எங்கோ அலைந்து திரிந்த பொழுது ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டார். அது அவனே எழுதுகிறான், நான் எவ்வாறு இதை கண்டேன் என்று. அவன் உறங்கிவிட்டு எழுகிற பொழுது ஒரு அங்கே ஓங்கி வளர்ந்திருக்கிற படர்ந்த ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் அடியிலே தான் இந்த ஆள் படுத்திருந்தான். இந்த ஆள் எழுந்து கொஞ்சம் கண்ணை துடைத்து பார்க்கிற போது ஆலமரத்தில் நிறைய விழுதுகள் இருக்கும் அல்லவா, ஏராளமான விழுதுகள். அப்படிப்பட்ட விழுதுகளில் ஒரு விழுதில் ஒரு மனித மண்டை வெளியிலே தெரிகிறது. இது என்ன ஆலமரம் ஒரு மனிதனை விழுங்கி விட்டதா அல்லது இது மலைப்பாம்பா? ஒரு மனிதனுடைய முகம் தெரிகிறதே. இந்த ஆளுக்கு முதலிலே பயம், திகில் அடைந்து போனதாக சொல்கிறார். பிறகு கத்தியை எடுத்துக்கொண்டே பக்கத்திலே போய் பார்த்தது, அது கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அதை இந்த ஆலமரத்து விழுது அப்படியே பற்றி விழுந்து உடல் பூராவையும் மறைத்து தலை மட்டும் வெளியிலே தெரிந்து கொண்டிருப்பதை இவர் கத்தியால் கீறி கீறி பார்த்து எடுத்தவர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தியால் அகற்றிக்கொண்டே போன போது அது ஒரு முழு சிலை, நிற்கிற சிலை, மனித சிலை தெரிந்தது. தெரிந்தவுடனே அவருக்கு ஆச்சரியம், அப்படியானால் இந்த ஊரில், இந்த இடத்தில், இந்த மலையில் ஏதோ கீழே இருக்கிறது, ஒரு மனித சிலை மட்டும் இருக்க முடியாது. உலக நாடுகளில் ஒரு அற்புதமான சில நல்ல காரியங்களை செய்கிற ஒரு காரியம் பிரான்ஸ் நாடு செய்து வருகிறது. அந்த நாடு சில துறைகளில் உலக நாடுகளில் முன்னோடியாக இருக்கிறது. அதே போல பல ஆய்வுகளை செய்வதற்காக, தொன்மைக்கால ஆய்வுகளை செய்வதற்காக எகிப்து நாட்டிலேயே பிரமிடுகளை தோண்டி எடுப்பதற்கு நிதியை ஒதுக்கியது பிரான்ஸ் நாடு. அந்த பிரமிடுகளை முதலில் தோண்டி எடுத்தவனே பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன். சுயஸ் கால்வாயை வெட்டி கொடுத்தவன் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன். அவன்தான் இந்த கம்பூச்சிய நாட்டிலும் ஏதோ இங்கே புதையுண்டு கிடைப்பதாக நான் நினைக்கிறேன், இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை முழுமையாக அகழ்ந்து எடுக்கிற உரிமையை, இந்தோ சைனா இருந்ததல்லவா, அவர்களது ஆட்சியில் இருந்ததால் முழு உரிமையையும் பெற்றுக்கொண்டு அதனை தோண்ட தொடங்கினார். தோண்டி எடுக்க தொடங்கினால் முதலில் ஒரு தலை வந்தது, பிறகு கால் வந்தது, பிறகு ஒரு கோபுரம் வந்தது, தொழுக்க தோண்டினால் ஒரு கோயில் வந்தது. தோண்ட தோண்ட ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் நீளத்திற்குள்ள ஒரு முழு நகரமே தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது. நகரம் என்று எடுத்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட வீதி, சாலைகள், மைய மண்டபம், குளியலறை, கட்டப்பட்ட வீடுகள். ஆச்சரியமாக அவர்கள் தோண்டிக்கொண்டே போகிறார்கள். ஒரு 2-3 ஆறுகள் பக்கத்திலே ஓடுகிறது. ஒரு ஆற்றிலிருந்து இன்னொரு ஆற்றுக்கு கடக்க ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது.
பாலம் செங்கலாலேயே கட்டப்பட்ட பாலம், 3000 அடி நீளத்திற்கு கட்டப்பட்ட பாலம். எந்த காலத்தில் இந்த தமிழன் கட்டினானோ தெரியவில்லை. அப்படியே உடையாமல் பத்திரமாக அந்த பாலமும் இருக்கிறது. நான் இப்படி சொல்லிக் கொண்டிருப்ப அத்தனையுமே ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகமாக தமிழ்நாட்டுக்கே வந்து விட்டது. அநேகமாக உங்கள் இந்த புத்தக விற்பனையிலே ஏதாவது பதிப்பகத்தால் விற்றுக்கொண்டும் இருக்கக்கூடும். கம்பூச்சியாவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஆங்கோர் வாட் என்று ஆங்கிலத்திலே பெயர் வைத்திருக்கிறார்கள். அது பிரெஞ்சு மொழியில் வைக்கப்பட்ட ஆங்கோர் வாட். ஆங்கோர் என்றால் அழகிய நகரம், வாட் என்றால் கோட்டை. எனவே நம்முடைய தமிழ் மொழியில் திருநகர் என்று பெயரை மாற்றியிருக்கிறார். ஒரு 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நகரமும் 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர்களும் ஒரு மாபெரும் பாலமும் கட்டுக்குலையாமல் அப்படியே வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்தில், எந்த ஆண்டில், எந்த வெள்ளத்தால் அல்லது பெரும் சுனாமி, எந்த சுனாமி பேரழிவு ஏற்பட்டதோ அதிலே அந்த நகரமே மண்ணுக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த ஊரின் நடுவில் ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட பெரிய கோயில். அந்த கோயில் சுவர்களில் எல்லா சிற்பங்களும் சிலைகளும் வடிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எதுவும் சிதையாமல், வண்ணம் கூட மாறாமல் அப்படியே எடுக்கப்பட்டிருக்கிறது. நடனக்கலை இருக்கிறது, நாதஸ்வரக்கலை இருக்கிறது, வேல்கம்பால் குத்துவது இருக்கிறது, சிலம்பாட்டம் இருக்கிறது. சகலமும் அந்த சுற்றுச்சுவரிலே படைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அத்தனையும் படைக்கப்பட்ட பிறகு அந்த நூலிலே இருப்பவர் எழுதியிருக்கிறார்கள், முதலாக கட்டியவர்கள், அந்த இடத்தை பிடித்து நகரத்தை கட்டத் தொடங்கியவர்கள் பாண்டிய மன்னர்கள். பிறகு சிறு காலத்திற்கு பிறகு அவர்களது ஆட்சி மாறிய பிறகு அந்த இடத்தில் அதனை விரிவுபடுத்தியவர்கள் சோழ மன்னர்கள். பிறகு சோழர்கள் காலத்திலும் அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இறுதியாக அதனை ஆண்டவர்கள் பல்லவ மன்னர்கள். அவன் ஆட்சி காலத்திலே தான் ஏதோ ஒரு ஆழி பேரலையால் அந்த நகரம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேளை மண் மூடி பத்திரமாக வைத்திருந்திருக்கிறது. நல்ல வேளையாக பிரான்ஸ்காரன் தோண்டி எடுத்து இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் நேரடி பார்வையில் உலகம் முழுமையிலும் உள்ள மக்கள் வந்து பார்ப்பதற்குள்ள வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உலகத்தினுடைய நாட்டு தலைவர்கள் பலரும் கட்டாயம் அங்கே போய் அதை பார்க்காமல் வரமாட்டார். ஏனென்றால் அரசாங்க பதவியில் இருக்கிற பொழுது பார்த்தால் செலவில்லாமல் பார்த்து வந்து விடலாம். மற்ற காலத்திலே போனால் சொந்த செலவில் போய் பார்க்க வேண்டி வரும். கம்பூச்சியா வெகு தூரத்தில் இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு அறிஞர்கள் கட்டாயம் அவற்றை போய் பார்த்து, நேரில் பார்ப்பதன் மூலம் அதில் உள்ள ஆதாரங்கள், கல்வெட்டுக்களையும் கண்டு அந்த காலத்தை நிர்ணயிப்பதற்கும், பிறகு அது எப்பொழுது நிகழ்ந்தது என்பதற்கு ஏதாவது ஆதாரங்கள் கிட்டுமா என்பதை பார்ப்பதற்கும், இத்தனையும் கண்ட பிறகாவது, இன்னொருவன் கண்டெடுத்து தந்த பிறகாவது எங்களுடைய முன்னோர்கள் படைத்த கலைத்திறனை பார் என்று சொல்வதற்கு வாயாவது நமக்கு வர வேண்டும். நம்முடைய முன்னோர்களுடைய ஆற்றல் இதைவிட மிக பெரிதாக இருந்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு புத்தகம் வந்திருக்கிறது, The Mysteries of the Three Oceans என்று, மாக்கடல் மர்மங்கள் என்று. அதுவும் இங்கே நூலிலே இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும், தமிழிலும் இருக்கும். நீங்கள் கட்டாயம் படிக்கலாம். கடலுக்கடியில் புதையுண்டு போன ஏதாவது ஒன்று கிடந்தால் அதுக்கு நல்ல வேளை கல்லாக இருப்பதால் கரையாது, கட்டிடமாக இருப்பதால் அதுவும் கரையாது, பத்திரமாகத்தான் கடலுக்குள்ளே கிடக்கும். ஆனால் கடலுக்குள் மறைந்து போனதை கண்டெடுக்க வேண்டுமானால் ஆய்வு செய்வதற்கு, அகழ்ந்து எடுப்பதற்கு பல நுட்பங்கள் தேவைப்படும். இப்பொழுது உலகம் முழுமையிலும் அந்த ஆய்வுக்கு சில வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சில சமயங்களில் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள், விமான விபத்து நடந்துவிட்டால் அந்த இறுதியாக அந்த விமானம் ஏன் விபத்துக்கு ஆளானது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருப்பு பெட்டியை தேடுகிறோம் என்பார், பிளாக் பாக்ஸ் என்பார். இந்த கருப்பு பெட்டி என்பது நெருப்பில் வேகாது, எளிதாக எவ்வளவு பெரிய இரும்பு பட்டாலும் உடையாது. அந்த வகையிலே அது செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மூலப்பொருள், அது பெரிதாக செய்ய மாட்டார். அதற்குள் இந்த விமான ஓட்டி கடைசியாக சொல்லுவதற்குள்ள ஒரு பதிவு நாடாவை வைத்திருக்கிறார்.
எனவே விபத்து ஏற்படுகிற பொழுது அந்த விமான ஓட்டி எப்படியும் அவன் அலறத்தானே செய்வான், பதறுவான், ஐயோ கவருது, கீழே போகுது, ரெக்க ஒடிஞ்சு போச்சு, அது ஏதாவது ஒன்று சொல்லுவான் இல்லையா, அது அதிலே பதிவாகியிருக்கும். அது கடலுக்குள் எங்காவது வீசப்பட்டிருக்கும். அதை மூழ்கி எடுப்பதற்கு இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள். கடல் அடியில் என்று நாம் சொல்லும் பூமிக்கு மேலே இருக்கிற உலோகங்கள், மனிதர்கள், மலைகள், நதிகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். கடல் என்று பார்க்கிற பொழுது ஒரு 5 பெருங்கடல்களை பற்றி பேசுவோம், மகா சமுத்திரங்களை பற்றி பேசுவோம். ஆனால் அதன் ஆழத்திலே கீழே என்ன இருக்கிறது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அண்மை காலமாக கடந்த 20 வருடங்களாகத்தான் ஓஷியனோகிராஃபி, நம்முடைய பூமியை பற்றி படிப்பது ஜியோகிராஃபி, பூகோளம், அதே போல இந்த சமுத்திரங்கள் நீர் சம்பந்தப்பட்டவற்றை கண்டுபிடிப்பதற்காக ஓஷியோனோகிராஃபி என்று வந்திருக்கிறது. அதை படித்து பார்த்தால் மனிதன் இந்த பூமண்டலத்தில் 4/1 பகுதியில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் மிதிக்காத இடங்கள் 3 மடங்கு கடலுக்கு அடியிலே இருக்கிறது. அளப்பரிய செல்வமும் இருக்கிறது, மர்மங்களும் இருக்கிறது. எனவே அதில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு இப்பொழுது நவீன கருவிகள் வந்துவிட்டன. ஒரு இடத்தில் நம்முடைய பூமிக்கு மேல் என்றால் இந்த எவரெஸ்ட் சிகரம், ஆல்ப்ஸ் மலையின் உச்சி, இவற்றை சொல்லுவார். மண்ணுக்கு மேலே விண்ணை நோக்கி இருக்கிற மலையின் உச்சியை காட்டுவதை போல கடலின் ஆழத்தை எவ்வளவு என்று அளந்து பார்த்தால் ஆல்ப்ஸ் மலையின் உச்சியை விட, இமயமலையின் எவரெஸ்ட் உச்சியை விட ஆழமாக இருக்கிறது கடல். 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது கடலின் ஆழம். எனவே அந்த ஆழத்தில் ஏதாவது ஒன்று போய் விழுந்திருந்தால் கீழே போய் நின்று மூச்சடக்கி எடுத்து வருவதற்குள்ள கருவியோ மனிதனோ இதுவரையில் இல்லை என்றிருந்த நிலை மாறிவிட்டது. இப்பொழுது அந்த கடலுக்கடியிலேயே போய் 6 மாத காலம் தங்கி எல்லா வேலைகளையும் செய்து கட்டிடமே கட்ட தொடங்கி விட்டார். ஜப்பான்காரன் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு கடலுக்கடியிலேயே ஒரு ரயில் பாதை போட்டு ஓட்டி கொண்டிருக்கிறான். இன்றல்ல, கடந்த 50 வருடங்களாக கடலுக்கடியிலே ரயில் ஓடுகிறது, விபத்து இல்லாமல் ஓடுகிறது. ஏனென்றால் அங்கே குறுக்கே அவர ஆள் இருக்காது. எனவே இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பலவற்றை அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காலம். நாம் அடிக்கடி பேசுகிறோம், தென்கடல் கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டது, அந்த கடலில் மூழ்கி போய்விட்ட நகரங்கள் தெரியாது, பிறகு மதுரை மாநகரம் கன்னியாகுமரி மிஞ்சியது என்று அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியத்திலே பல புலவர்கள் புலம்ப கேட்டிருக்கிறோம். நிகழ்ந்தது உண்மை. அவ்வாறு நிகழ்ந்த போதுதான் இந்தியாவையே ஒட்டி இருந்த இலங்கை தனி தீவாகவே மாறியது. அதுவரை இலங்கை தனி நாடு அல்ல, இரண்டும் ஒரே மண்ணின் பிடிப்புத்தான். அந்த பெரும் பேரழிவின் போதுதான் அது கொஞ்சம் விலகி ஒரு 18 கிலோமீட்டருக்கு அப்பால் தனி நாடாக ஆகிவிட்டது. அந்த பேரழிவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வம்பே வந்திருக்காமல் போயிருக்கலாம். இயற்கையும் நமக்கு சில சமயம் நம்மை பார்த்து பார்த்து தண்டனை கொடுத்திருக்கிறது. அது பிரிந்தது போலதான் ஆப்பிரிக்க கண்டமும் நம்முடைய இடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. கொஞ்சம் ஆப்பிரிக்க கண்டம் கொஞ்சம் தள்ளி போய்விட்டது. இலங்கை கொஞ்சம் 18 பக்கத்திலே 18 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து தொடர்ந்து தொல்லை கொடுப்பது என்றே முடிவு கட்டிவிட்டது. அவன் ஆப்பிரிக்காரன் தூரத்திலே இருந்தாலும் நம்மோடு நல்லுறவு கொண்டு நட்பனாகவே இருப்பது என்று அவன் முடிவு கட்டிவிட்டான். இந்த இடத்திலே நாம் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிறோம். அடிக்கடி கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டார்கள். கடலுக்குள்ளே அங்கே இருந்த நகரங்கள் இருந்தன. அப்பொழுதுதான் தமிழ்ச்சங்கங்கள், பல நூல்கள் இருந்தன. அவைகள் எல்லாம் கடலுக்குள் போய்விட்டன. கடல் கொண்டது போக மீதி இருப்பதை வைத்து வாழ்கிறோம் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். நாம் தேடவில்லை, பிற நாட்டவர்கள் அதை தேடி உள்ளே நுழைந்து கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கும் சில நகரங்களை படம் எடுத்திருக்கிறார். கடலுக்கடியில் மண்டி கிடக்கும் அந்த நகரங்களின் படங்கள், கட்டிடங்கள் எல்லாம் படமாக எடுக்கப்பட்டு புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு ஆங்கிலத்தில் எழுதினால் தமிழனுக்கு தெரியாது, தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுத்து, அது அச்சிட்டு கடையில் இருந்தால் தெரியாது என்று ஒரு புத்தக விழா நடத்தி படி என்று சொன்ன பிறகாவது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த மாண்புமிக்க வாழ்க்கையை எப்பொழுது இழந்தோம், ஏன் இழந்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாவது நாம் தேடி படிக்க வேண்டும். இந்த அற்புதமான கலைகளை எல்லாம் படைத்த இந்த மண்ணில் பிறகு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது, தொடர்பு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே அவைகளுக்கு பிறகு வந்த காலத்தில் பின்னர் கட்டப்பட்ட கோயில்கள், சிலைகளை பார்க்கிறோம். இதில் தமிழ்நாட்டில் நம்முடைய
தொடுகிற எல்லைக்குள் இருக்கக்கூடிய 2-3 இடங்களை நீங்கள் கட்டாயம் உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிட்டுகிற போது நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் கோயில்களை கட்டாயம் சுற்றி பார்ப்பேன், கோபுரங்களை பார்ப்பேன், சிலைகளையும் பார்ப்பேன். உங்களிலே பலர் கோபித்துக் கொள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த சாமியையும் போய் கும்பிடுவதற்கு போவது இல்லை. எனக்கு அதிலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் நல்லவேளை அந்த சாமியே படைத்த எங்கள் நாட்டு கலைஞன் படைத்த படையலை பார்க்க வேண்டும் என்று போய் பார்ப்பேன். இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு கோயிலையும் பார்க்கிற பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். இதில் இப்போதுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோயில் கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் உயிர் போவதற்கு முன்னால் ஒரு நாள் கட்டாயம் போய் பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், see Naples and die என்று. நான் அதையே கொஞ்சம் மாற்றி சொன்னேன். நேபிள்ஸை பார்த்த பிறகு செத்துப்போ. பார்த்த பிறகு வாழக்கூடாதா, செத்து போன்றான். நான் சொல்றேன், ஆவுடையார் கோயிலை பார்த்த பிறகு தமிழனாக வாழ். அந்த ஆவுடையார் கோயிலில் உள்ள ஒரு பெரிய சிலைகளை நீங்கள் போய் பார்த்தால் ஆச்சரியம். ஆனால் அதில் வருகிற கதைகள் எல்லாம் கொஞ்சம் சங்கடமான கதைகள் தான். சிவபெருமானுக்கு ஒரு பக்தன் இருந்திருக்கிறான். பக்தனே இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு ஆடல் அரசியின் மீது பற்றற்ற காதல். அவள் ஒரு தாசி. இவனோ பக்தனுக்கு எந்த விதமான பணமும் இல்லை. காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி, உள்ளே விட மாட்டார்கள். எனவே இந்த பக்தனுக்கு அவள் கிடைக்கவில்லை. பக்தன் கடவுளிடம் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறான் தெரியுமா? தமிழன் உயரிய கோரிக்கை வைத்திருக்கிறான், அவளை நான் எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று. எனவே பக்தனுடைய கோரிக்கை ஏற்று பரமசிவனும் பார்வதியும் பக்தனுக்காக அந்த அம்மையாரை போய் எப்படியாவது நயந்து இழுத்து மயக்கி இவனோடு உறவு கொள்ள வைப்பதற்காக குறவன் குறத்தி வேஷம் போட்டு வருகிறார். எவ்வளவு அற்புதமான புனித காரியம் என்று பாருங்கள். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் எவ்வளவு உயரிய ஒரு போர், பெருங்கடமையை செய்ய வருகிறார். சரி, அவன் போய் தொலையிட்டு அந்த கதையை எவனோ சொன்னால் அதனால் செஞ்சிருக்கிறான். அதை இவன் சிலையாக வடித்திருக்கிறான். அப்போ குறத்தியை படிக்கணும், குறத்தியாக போடணும். அவரை குறவனாக படைக்கணும். யாரை? சிவபெருமான குறவனாக படைக்கணும். பார்வதியை குறத்தியாக போடணும். குறத்தின்னு போட்டால் வாயில் வெத்தலையை போட சொல்லி வெத்தலை அப்படியே கொதப்பி அந்த கொதப்பின வெற்றிலை போட்டதனுடைய சிவப்பு இந்த உதட்டில் கொஞ்சம் போல் வழியணும். கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு கூடையை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டணும். குறும்புத்தனமாக சிரிக்கணும். அப்போ அதெல்லாம் சரியாக செய்கிறாளான்னு சிவபெருமான் பார்த்தா அவர் அப்படியே கண்ணாடிக்கணும். இத்தனையும் அதுக்குள்ளே இந்த 2 சிலையில் படம் வரணும். இதுக்கு மேலே நான் வர்ணிக்க மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள். இளைஞர்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. அந்த குறத்தையே பார்த்துக்கிட்டே நிற்பான், அவங்களோட வரமாட்டான், நின்றுருவான் அங்கேயே. நான் அந்த கோயிலை நிர்வகிப்பவரிடம் கேட்டேன், இந்த அம்மா என்ன தினந்தோறும் வெத்தலை போடுற மாதிரி ஏதாவது ஒன்று உள்ள வாய்க்குள்ளே போட்டு வாயில் சிவப்பூர வைப்பீங்களா? இது எப்படி இருக்கான்னு. சில செஞ்ச நாள்லேருந்து இருக்குங்க. அன்னையிலேருந்து இந்த வெத்தலை காயாமலாம் இருக்கு. நம்ம காலையில் போட்ட வெத்தலை மதியம் காஞ்சி போது, அதுக்கு பிறகு பழையபடியும் போட வேண்டியிருக்கு. இது எத்தனை வருஷமாக அப்படியே இருக்குன்றீங்க. இதில் வடிஞ்சிக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே இப்போ தான் போட்டு ஏதோ துப்ப போகிற மாதிரி தெரியுது. அதாங்க கலை, அதாங்க ஆண்டவனுடைய படைப்பு. இதையும் தமிழன் தான் செஞ்சானா? ஆமாங்க, கட்டாயம் பாருங்க. அப்புறம் தான் அவர் கூட்டி போய் கோயிலை பூரா சுற்றி வந்தேன்னு அதில் வேறு பல சிறப்புகள்லாம் இருக்குது. அந்த கோயில் முன்னால் ஒரு சாளரம், இந்த முன் வடிவம் இருக்கு. ஒரே கல்லில் ஒரு 10-20 அடி நீளத்தில் ஒரே கல், அதிலேயே விளக்கு, அதிலேயே யானை, அதிலேயே குதிரை, அத்தனையும் ஒரே கல்லில் வடிக்கப்பட்டது அப்படியே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நம்முடைய இந்த கட்டிடம் கட்டுவதிலே வல்லுவர்கள் இருக்க ஸ்தபதிகள், அவர்களில் சிலரை நான் கேட்டபோது சொன்னார்கள், இப்பொழுது கூட ஒரு கோயில் கட்டுகிற ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று போடுவார்களும், ஆவுடையார் கோயில் முன் சமரம் நீங்களாக, மீதியை கட்ட நாங்கள் தயார்னு போடுவார்களாம். அதுபோல மட்டும் கட்ட முடியாது என்று ஒப்பந்தத்திலே போடுவதுதான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறதாம். ஏனென்றால் அது ஒன்றை தவிர வேறு யாரும் அதற்கு ஈடாக செய்ய இயலவில்லை என்று அதை ஒரு பெரிய சிறப்பாக சொல்கிறார்.
இதற்கு பிறகு அண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாலே பார்த்தேன். நீங்கள் அவசியம் திருநெல்வேலிக்கு போனால் பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டைக்கு போக வேண்டும். எல்லாரும் சொல்வார் பாளையங்கோட்டை என்ற உடனே சிறை என்று சொல்வார். அந்த சிறைக்கு பக்கத்திலேயே தான் ஒரு கோயில் இருக்கிறது. அப்படி ஒரு கோயில் இருக்கிறது என்பதே ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு வரையில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களில் பலருக்கு தெரியாது. ஒரு கோயில் இருந்தது தெரியாது. நல்ல வேளை அது கடலுக்குள் மூழ்கவில்லை, தரையிலே தான் இருந்தது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிருஷ்ணன் கோயில் அது. பொதுவாக தமிழ்நாட்டில் சிவனுக்கு கோயில்கள் உண்டு, குன்றுதோறும் முருகனுக்கு கோயில்கள் உண்டு. இதை தவிர பிள்ளையார் கோயில் எல்லா இடங்களிலும் இருக்கும், அரச மரம் உட்பட. ஆனால் கிருஷ்ணனுக்கு கோயில் அதிகமாக தேடி பார்க்க முடியாது. ராமனுக்கு ராமேஸ்வரம், கிருஷ்ணனுக்கு என்று ஒரு கோயில் இருக்கிறதா என்றால் அது பாளையங்கோட்டையிலே இருக்கிறது. மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்து சிலைகளை எல்லாம் அந்த கோயிலிலே தான் வடித்திருக்கிறார்கள். என்ன காரணத்தாலோ இடைப்பட்ட காலத்தில் அந்த கோயில் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்டு விளக்கும் ஏற்றப்படாமல் யாரும் உள்ளே போவது வருவது என்பதும் இல்லாமல் அதை பராமரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களும் அந்த ஊரை விட்டே போய்விட்ட காரணத்தால் அவர்களுக்காக கட்டப்பட்ட சிறு வீடுகள் இருக்கிறது. அங்கும் மரங்கள், அரச மரம், ஆலமரம், முள்மரம் எல்லாம் முளைத்து கடைசியாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே நிறைய பாம்புகள் குடியேறி அங்கே பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சங்கடமாக ஆகிவிட்டது என்று அவர்கள் மனு கொடுக்க, இவ்வளவு பாம்புகள் நிறைந்த அந்த முள் மரங்களும் மண்டிவிட்ட இந்த புதர் என்ன என்று பார்ப்பதற்கு அப்பொழுது அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த பாஸ்கர தொண்டைமான் ஒரு அதிகாரி என்ற முறையில் பாம்பு தொல்லையை பார்ப்பதற்காக அடக்குவதற்கு என்ன வழி என்று பார்க்க போயிருக்கிறார். வேடிக்கையை பாருங்கள். போய் அங்கே போன பிறகுதான் அந்த முள் எல்லாம் கேட்டவுடன் அங்கிருந்த மூத்தவர் சொல்லிக்க, இது ஒன்றும் பெரிய புதர் அல்ல, இது கோயில், பராமரிப்பு இல்லாமல் மூடப்பட்டு விட்டது. எனவே அதில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் போனதால் இங்கே பாம்புகளும் நிறைய இருக்கிறது, சுத்தப்படுத்தினால் ரொம்ப நன்றாக ஆகிவிடும் என்றும். அவர் ஆட்சி தலைவராக இருந்த காரணத்தால் அதற்கு எடுத்து அந்த முள்ளையெல்லாம் வெட்டச் செய்து உள்ளே நுழைந்து பார்த்துவிட்டு அவர் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அத்தனையிலும் திருக்கோயில் கண்டேன் என்று அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அவர் எழுத, அதற்கு பிறகு வந்த மாநில ஆட்சியாளர்கள் அதை புதுப்பிப்பதற்கு நிதி உதவி செய்ய இப்பொழுது அந்த கோயில் மனிதர்கள் அடிக்கடி போய் வருகிற கோயில்களாக திறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பாம்பு பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம், முள்ளும் இல்லை, எனவே உள்ளே நடக்கலாம். பாளையங்கோட்டையிலே போனால் அதை போய் பாருங்கள். அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சிலையில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு இளவரசியை இலங்கை நாட்டு இளவரசன் ஒருவன் தூக்கி கொண்டு ஓடுகிறான் குதிரையில். அவனை தமிழ்நாட்டு இளைஞன் துரத்தி கொண்டு போய் வேலால் குத்துகிறான். எனவே இலங்கை தமிழன் சண்டை இன்று வந்ததல்ல, ரொம்ப காலமாகவே நடந்திருக்கிறது. அது பாளையங்கோட்டையிலும் இருக்கிறது. இவன் குத்துகிறான், அவன் குதிரையிலிருந்து சரிகிறான், அந்த இளவரசி இவன் மீட்கிறான். இவைகள் அத்தனை வர்ணித்திருக்கிறான். இவன் வேலால் குத்துகிற இடத்திலிருந்து அந்த சிலையிலிருந்து ரத்தம் வடிகிறது, சென்னி ரத்தம் வடிகிறது. அந்த சதை குத்தப்பட்டால் காயப்பட்டு இப்படி விரியும் அல்லவா, சிவப்பாக அந்த காயம் பெரியப்படும், அதுவும் இருக்கிறது. நான் போய் விரலாலேயே தொட்டு பார்த்தேன். இது எதை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, நம்மளே ஏதாவது சாயம் பூசியிருக்காங்களா, இயற்கையான. அப்படி ஒரு கல்லை தேடி கண்டுபிடித்து அவன் சிலையை வடித்து இவன் குத்துகிற இடத்தில் ரத்தம் படுகிறார் போல ரத்தம் படியக்கூடிய ஒரு கல்லை மலைகள் பூராவிலும் தேடி கண்டெடுத்து அந்த சிலையை வடித்திருக்கிறான் என்று அந்த கோயிலை பற்றிய வரலாற்றை எழுதியவர் அங்கே கொடுத்தார். அதையும் பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கிற பொழுது அதில் உள்ள ஆச்சரியம், ஒரு கல்லை வைத்து அந்த கல்லில் இத்தனை வரலாற்றையும் சிலைகளையும் படைத்த கோபுரங்களை கட்டியவன். பிறகு பார்த்தால் தமிழ்நாடு முழுமையிலும் திருச்செந்தூர் கோயிலாகட்டும், தஞ்சை பெருவுடையார் கோயிலாகட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வரிசையாக நீங்கள் பார்த்து கொண்டே போனால் பழங்கால மன்னர்கள் சிலைகள், எல்லா சிலைகளும் இருக்கு. வீரனுடைய சிலை இருக்கிறது, நடன மணிகளுடைய சிலை இருக்கிறது, பல சிலைகள் இருக்கிறது. ஆனால் எந்த கோயிலிலும் எந்த நகரத்திலும் நீங்கள் பார்த்தால் சோழ பேரரசன், ராஜ சோழன், கரிகாலன், வரிசையாக பெயர்களை சொல்லுவே மொழிய அவன் அரண்மனை இருந்த அடையாளத்தையும் காணோம்.
அந்த மன்னர்கள் மகாராணிகளுடைய சிலைகளையும் காணோம். பிற்காலத்தில் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மட்டும்தான் சிலை வைத்திருக்கிறார். பிறகு ராஜராஜ சோழனுக்கு இப்பொழுதுதான் அண்மை காலத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் மாநில அரசு ராஜராஜ சோழன் சிலையை செய்து வெளியில் முன்னால் ஒரு பூங்காவில் வைத்திருக்கிறார்கள். அதுவும் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள் இல்லை. ராஜராஜ சோழனும் தனக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை, பாண்டிய மன்னர்களும் தங்களுக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை. மாமல்லபுரத்தில் அத்தனை சிலைகளை வடித்திருக்கிறானே, குகை கிளைகளையும் மரங்களையும் கலைகளையும் வைத்து. அங்கேயும் பல்லவ மன்னன் எவனும் தனக்கு சிலை வடிக்கவில்லை. அற்புதமான விண்ணை முட்டும் கோபுரங்களை படைக்கும் ஆற்றல் பெற்ற மன்னர்கள் தங்கள் சிலைகளை படைக்கவில்லை, நாட்டிற்கு சிலைகளை படைத்து வழங்கினார்கள். ஆனால் பின்னர் வந்த நம்மால் ஒரு கோபுரத்தை அல்ல, ஒரு சிறு பாலத்தை கூட உடையாமல் கட்டத் தெரியாது. ஆனால் நமக்கு உயிருள்ள போதே கட்டி திறக்காவிட்டால் உயிரே போகாது. அந்த மன்னர்களுக்கெல்லாம் தங்களுக்கு சிலை வைக்க தெரியவில்லையா? தன்னை ஒரு காவலன் என்று மட்டுமே கருதினான், மக்களினுடைய தொண்டராக மட்டுமே கருதினான். எனவே நான் அல்ல, நாட்டு மக்கள் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்பதை நடைமுறையில் வாழ்க்கையில் செய்து காட்டினான். இந்த கலைகளை போற்றினார்கள். அத்தகைய அமைச்சர்களையும் மன்னர்களையும் கொண்ட நாடாக இது இருந்ததால் தான் உலக வரலாற்றில் அது இடம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது அண்மை காலமாக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு 2 இளைஞர்கள் உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களும் சில நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில புதிய தகவல்களை சொன்னபோது ஆச்சரியமாக இருக்கிறது. லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் நம்முடைய தமிழர்கள் போய் குடியேறி வாழ்ந்த, கோயில் கட்டிய ஆதாரங்கள் அவர்கள் கண்ணார கண்டு படம் எடுத்து வந்திருக்கிறார். உலகத்தில் இவன் மிதிக்காத இடமே இல்லை. இடைப்பட்ட காலத்தில் அனைத்தையும் இழந்து இந்த தான் இருக்கும் இடத்தையும் இழந்து விடுவானோ என்ற கவலையில் நாம் தாழ்ந்தும் இருக்கிறோம். ஆனால் விழித்து கொள்ள வேண்டிய கால கடமையும் நம்மை அழைக்கிறது. எனவே முழு நம்பிக்கையோடு இந்த கற்கள் சொல்லும் கதைகளை எல்லாம் நாம் கட்டாயம் கொஞ்சம் ஆழமாக நடுநிலையில் நின்று நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோடிகளுக்கு இத்தனை ஆற்றலும் அதுவும் இத்தனை வசதிகள் இல்லாத காலத்தில் இருந்திருக்கிறதே என்பதை பேராசிரியர் பெருமக்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம், என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். வள்ளுவ பெருந்தகை படித்த காலத்தில் இத்தனை அவர் காலத்தில் இன்றுள்ள பல்கலைக்கழகங்கள் இருந்தனவா? இவ்வளவு நூல்கள் இருந்தனவா? இந்த கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாத காலத்தில், வள்ளுவர் இருந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும்? கொஞ்சம் நெசவு தொழில் இருந்திருக்கும், கொஞ்சம் விவசாயம் இருந்திருக்கும், மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவ்வளவு குறைவான மக்களும் இவ்வளவு வசதிகளும் இல்லாத காலத்தில் அந்த ஒரு மனிதன் எழுதிய 1330 அருங்குறட்பாக்களுக்கு அப்பால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒன்று அதிகப்படுத்தியோ ஒன்றை எடுத்து விட்டோ சேர்க்கும் ஆற்றல் இந்த 1000 ஆண்டுகளில் ஒருவனுக்கு கூட வரவில்லையே. ஏன்? அவருக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் என்ன சொன்னார்? எனவே அவற்றையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். எனவே உய்த்து உணரும் உள்ளூர இயற்கை ஆற்றல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவேதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த மனிதனுக்குள்ள அறிவுகள் என்பது புத்தகங்கள் எத்தனை, பக்கங்கள் எத்தனை என்பது அல்ல. நீ எவ்வளவு அதனை கிரகித்துக் கொண்டதை வைத்து கற்க, நிற்க, அதற்கு தக, இந்த 3 சொற்களில் நம்மை கட்டி வைத்த மாபெரும் அந்த வள்ளுவ பெருந்தகை காட்டியிருக்கிற பாதையில் வழுவாமல் போனால் இழந்ததையும் மீட்போம், புதியதையும் பெறுவோம். பாரதி கட்டளையிட்டதைப் போல வைய தலைமைகள் என்று இந்த இளைஞர்களுக்கு ஆணையிட்டானே, அதுவும் நம் வாழ்நாளில் சாத்தியமாக முடியும். அத்தனை ஆற்றலையும் அடங்கி இருக்கிற இந்த பெரும் கதைகளையெல்லாம் உள்ளடக்கி சொல்லுவதற்கு கரையாத கல் நமக்கு நல்ல ஆதாரங்களை தந்திருக்கிறது. அவற்றை நாம் கற்று தேர்ந்து தமிழகத்தின் புதிய வரலாறு படைப்பதற்கு இந்த பழைய சாதனைகளை படிக்கற்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு, நான் சொன்ன கதையும் சேர்த்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியோடு முடிக்கிறேன். வணக்கம்.